இந்த மிதுனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த சனி பகவான் பயிற்சியானதுல இருந்து மிதுனத்துக்கு ஒரு விதமான ஒரு கஷ்டம் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பிடிக்கும். இந்த மிதுன ராசி பர்சனாலிட்டிஸ் இதுங்களுக்கு எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க் தான் பிடிக்கும். அப்ப இந்த சனி பயிற்சியானதுல இருந்து இவங்களை வந்து வேலை நிமித்தமா பயங்கரமா அலைச்சல், இடையூறுகள், பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இது வாக்கு ஸ்தானம். வார்த்தை கொடுக்குறோம் பாத்தீங்களா, ஒருத்தவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா. இது வாக்கு ஸ்தானமும் அப்படின்றதுனால இவங்க பேசும்போது கொஞ்சம் கவனம் வேணும். எப்பயுமே மிதுனம் பேசும்போது கவனம் வேணும். இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் வேணும் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போறார்? மிதுன ராசி பல்வேறு பிரச்சனைகள்ல மீண்டு வர்றதுக்கு வழிவகை செய்வாரா? கண்டிப்பாமா. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி கட்டத்துல 4 கார்னர் ராசி இருக்கும் பாத்தீங்களா. இந்த 4 கார்னர் ராசி எப்பயுமே கஷ்டப்படுவாங்க அப்படின்னா மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. ரீசன் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஃபேமிலி லைஃப் ஒரு விதமான காம்ப்ளிகேஷனா போகும். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னும் போது அதி புத்திசாலிகள், அதி மேதாவிகள் அப்படின்னு சொல்றது உண்டு. கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப டாக்ட்ஃபுல் பர்சனாலிட்டிஸ். அந்த டாக்ட்ஃபுல்னஸ் மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்காக இல்லை, என்னை நான் ஆளாக்கிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய நேரம் குடும்பத்துல அந்த புத்திசாலித்தனம் அப்படின்றது எடுப்படாது. இந்த பிள்ளை ரொம்ப புத்திசாலியா இருக்கும், ஆனா போய் வாக்கப்படுற வீடு இந்த பிள்ளைய விட ஒரு கேப் மாதிரித்தனமான வீடா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ண முடியும்? என்னை விட புத்திசாலி, வல்லவருக்கு வல்லவர் இந்த வையகத்தில் உண்டு அப்படின்ற மாதிரி தான் மிதுனம் போய் சேர்ற இடம்ல சேரும். நான் என்னமோ புத்திசாலி தான் பையன், புத்திசாலி தானே இங்க வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் எடுக்கல அப்படிம்பாங்க பாத்தீங்கன்னா. இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய இடமா இருக்கும். பட் இந்த மிதுனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த சனி பகவான் பயிற்சியானதுல இருந்து மிதுனத்துக்கு ஒரு விதமான ஒரு கஷ்டம் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, சனி கர்ம சனியா இருக்காரு. கர்ம சனி தொழில மேன்மை, முன்னேற்றம் எல்லாம் கொடுக்கதான் செய்வாரு. காரணம் என்னன்னா 10ல ஒரு பாவி தானே உட்காந்துட்டு இருக்கான். ஆனா 10ல இருக்க பாவி யாரு? சனி பகவான் ஆச்சே. 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி 10 முறை யோசிப்பான். உனக்கு கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு திருப்பி எடுத்து ஜோபிக்குள்ள வச்சுக்கிறது சனி பகவான். அப்ப சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பிடிக்கும். இந்த மிதுன ராசி பர்சனாலிட்டிஸ் இதுங்களுக்கு எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க் தான் பிடிக்கும். எங்களுக்கு வேர்வை சிந்தி உழைக்க இந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, மத்திய வயசு பர்சனாலிட்டிஸ் வயோதிகமான கூட அவங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் பிடிக்கும். ஆல்வேஸ் தே ப்ரிஃபர் ஸ்மார்ட் ஒர்க். அப்ப இந்த சனி பயிற்சியானதுல இருந்து இவங்களை வந்து வேலை நிமித்தமா பயங்கரமா அலைச்சல், இடையூறுகள், பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல விதத்துல தான். காசு என்னமோ நிறைய வருது, ஆனா முடியல என்னால அலையறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. இந்த வெயில எல்லாம் என்னால சுத்தமா வெளியே போகவே முடியல, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்ப குரு பயிற்சியான பின்னாடி சனி கர்ம சனி தான். குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல பட்டு, நீ ஹார்ட் ஒர்க்கானா பண்ணு, ஸ்மார்ட் ஒர்க்கானா பண்ணு, ஏதானா பண்ணு, வேலை செய்ய, அதுக்கான காசை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சனி எடுத்து வச்சுட்டு. சோ இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவம் குடும்பஸ்தானத்துல குடும்ப குருவா இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு மிதுனத்தினோட ஃபேமிலிலையும் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், தனப்பிராப்தி இதெல்லாம் இருக்கு. தனப்பிராப்தியில எப்படி மேடம் மூட்டையே அள்ளி வந்து எடுத்து போய் பொச்சு வச்சுக்கலாமா, இல்ல வந்து சுரங்கத்துல பதுக்கி வச்சுக்கலாமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னாமா இவங்க சுய ஜாதகத்துல நல்லா இருக்குன்னா அந்த மாதிரி கூட வாய்ப்பு உண்டு இல்லையா. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பேங்க்ல போட்டு வச்சுட்டு இருக்கவங்க, வீட்டுல சுரங்கம் போட்டு வச்சுக்கிறவங்களும் எல்லா ராசிலையும் இருக்குதானே செய்யறாங்க. அவங்களுக்கும் அந்த மாதிரி அமைப்பு ஜாதகம். அப்ப உங்க சுய ஜாதகத்துல அப்படி பிராப்தம் இருக்குன்னா உண்டு, இல்ல அப்படின்னா கடவுள் புண்ணியத்துல வந்து பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆண்டவனுக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு உண்டுப்பான். அதே மாதிரி இது வாக்கு ஸ்தானம். நம்ம பேசக்கூடிய வார்த்தை கொடுக்குறோம் பாத்தீங்களா, ஒருத்தவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா. இது வாக்கு ஸ்தானமும் அப்படின்றதுனால இவங்க பேசும்போது கொஞ்சம் கவனம் வேணும். எப்பயுமே மிதுனம் பேசும்போது கவனம் வேணும். இந்த காலகட்டத்துல கூடுதல் கவனம் வேணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம சிலருக்கு வந்து சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, உங்க பையனுக்கு வரன்னு பாத்துட்டு இருக்கீங்க, எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பொண்ணுதான் நல்லா படிச்சிருக்கு, அமைதியான பொண்ணு, குனிஞ்ச தலை நிமிராம போவோம். அந்த பிள்ளை குனிஞ்ச தலை குனிஞ்சுக்கினே ஏகப்பட்ட கால்குலேஷன் போட்டுன்னு போலாம், நம்மளுக்கு தெரியாது. புரியுதா? நம்ம வந்து ஏதோ சிவனேன்னு ரெக்கமெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப எங்கிட்டே வந்து ஜாதகம் பார்க்க வரவங்க நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது நல்ல பொண்ணுன்னு தான் சொல்லுங்களேன், நல்ல பையன் தான் சொல்லுங்களேன். எந்த பையன் நல்ல பையன்னு எனக்கு தெரியும், இல்ல எந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். காலம் மாறி போச்சு இல்லையா. அப்ப நம்ம சொல்ல போயிட்டு நமக்கு நம்மளே சங்கூதிக்கிற கதையாயிடும். அதனால நம்ம சொல்லக்கூடாது. என்ன பண்ணோம்னா, இல்லைங்க தெரிஞ்சா சொல்றேன், நம்ம வேலை ஒண்ணும். நம்ம வந்து பாருங்க, இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, இந்த பிள்ளைய நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, ஒத்த வார்த்தை தான் சொல்லியிருப்போம். அவங்க பொண்ணு பிடிச்சிருக்கோம், பொண்ணு அவங்க கண்ணுக்கும் நல்ல பிள்ளையா தெரிஞ்சிருக்கோம், கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளையோட சுயரூபம் தெரியும். இன்ஸ்டால பாத்தீங்கன்னா ஒரு 500 ஃப்ரெண்டு வச்சுட்டு இருப்பா, எஃபில ஒரு 1000 ஃப்ரெண்டு வச்சுட்டு இருப்பா. இது ஃபேமிலியே பார்க்காம அவ ஃப்ரெண்டோடவே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கால் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம்.
யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷூரிட்டி கொடுக்கறது, கேரண்டி கொடுக்கறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டின்னு சொல்றது, வாக்கு கொடுக்கறது, டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது கவனம், இதெல்லாம் கரெக்டா இருந்த பிரச்சனை இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே மேம். இப்போ குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு வரார் அப்படின்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்த சிறப்பா நடத்தி கொடுத்துட்டு போக போறார்? குடும்பத்துல நிம்மதியை கொடுத்துருவாருமா. வேற எதுவுமே வேண்டாம், சந்தோஷத்தை கொடுத்துருவாரு. ஓகே. இப்ப மிதுன ராசி ஆண்களா இருந்தா நீ சம்பாதிக்க துப்பே இல்லை அப்படின்னு பொண்டாட்டி திட்டிகிட்டே இருந்தாங்கன்னா பரவாயில்ல, வாய் அடைச்சிடுவாங்க. ஏன்னா குடும்பத்துல காசு நடமாட்டம் இருக்கும். ஓகே, முடிஞ்சு போச்சு. பெண்களுக்கு என்ன தெரியுமாம்மா, நல்லா சம்பாதிச்சா நம்மளுக்கு கொஞ்சம் மரியாதை அப்படின்னு நினைக்கிறவங்க தான். சில பெண்கள் இருக்காங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது, அவங்கள நம்மளால திருப்திப்படுத்த முடியாது. பட் இருந்தாலும் குடும்பம் சார்ந்த நிம்மதி அப்படின்றது கிடைச்சிடும். ஓகே. நிம்மதி, சந்தோஷம், இது ரெண்டுமே வந்து பணம் இருக்கவங்க கிட்ட கூட இருக்காத ஒரு விஷயம். அப்படின்றப்போ நிம்மதியவே வந்து குரு பகவான் கொடுக்க போறான்றப்போ வேற எதுவுமே பெருசா தேவைப்படாது. ரொம்ப அற்புதமா சொல்லிட்டீங்க மேம். ஓகே. மிதுன ராசி என்பர்கள் வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு எடுத்துக்கணும்? பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேஷனுக்காகவே இருக்க ராசியா இருந்தாலும் கம்யூனிகேஷன்னாலதான் மாட்டுவாங்க. அப்ப அக்கேஷனலி ஒரு வார்த்தை பேசுவாங்க, அந்த வார்த்தைக்கு மத்தவங்க கண்ணு மூக்கு காது வாயில வச்சு இவங்களை காசிப்ல மாட்டி விட்டுருவாங்க. புரியுதுங்களா? அப்ப எப்பயுமே யார வழிபாடு பண்ணும் அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தி, சொல்லுக்கு கடவுளான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல். அப்ப ராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்றாங்க அப்படின்போது பொதுவாகவே மிதுனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபன் புதன்மா. புதனுக்கு யார் கடவுள்? பெருமாள் தான் கடவுள். அப்ப பெருமாளை தான் வழிபாடு பண்ணும். பெருமாள்ல 10 அவதாரத்துல எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ண. ஆனா நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்றது யாரு அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தி, ராம வழிபாடு. ராம வழிபாடு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு அப்படின்னாலும் ராம 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 ராமா அப்படின்ற வார்த்தை போதுமா, நல்ல உத்தமமான பலன்கள் சட்டுன்னு கிடைச்சிடும். ஓகே, அற்புதம் மேம். ராமா அப்படின்னு சொன்னாலே போதும், மிதுன ராசிக்கு வர்ற பிரச்சனை எல்லாம் போய் சகல சௌபாக்கியமும் கிடைச்சி சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப அற்புதமான அழகான பலன்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.